எவ்ரிவன், வெல்கம் டு ஆரி ஃபேமிலி கார்ட்டூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க யாராவது வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. மாயா எபிசோட் 14. ஆன்ட்டி ஆன்ட்டி ஏதாவது வேலை இருக்குதா? நிறைய வேலை இருக்குமா, ஆனா புது மருமக தான் இன்னைக்கு சமைக்கணும். உன் ஃப்ரெண்ட் இன்னும் எந்திரிக்கலையா? ஐயோ, நான் எப்படி போய் பார்க்கறது? நீயே போய் பார்க்கறதுக்கு யோசிக்கிறேன். பெரிய மனசி, நான் போய் எப்படி ரூம் கதவை தட்டி போய் பார்க்கறது? அதனாலதான் உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கலாமேன்னு நான் வெள்ளனே எந்திரிச்சு வந்தேன். அதெல்லாம் சரிதான், உன் ஃப்ரெண்டு தானே எல்லாம் செய்யணும். பரவாயில்ல, நீயாவது வந்தியே. அந்த காய்கறி எல்லாம் அங்கிட்டு இருக்குது, எடுத்து இந்த மேஜையில வச்சு எல்லாத்தையும் காய்கறியில பிரிச்சு வைக்கிறியம்மா. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நான் காய்கறியில வெட்டி வச்சிருவேன்ல. என்னத்த செய்ய, உனக்கு நல்லா சமைக்க தெரியுமா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், எங்க வீட்டுல எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காவே. ஆஹா, வந்துட்டியாமா? உன்னையத்த கூப்பிடலான்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. என்னத்த சொல்லுங்க. என்னம்மா, ஏன் இம்பிட்டு நேரம் எந்திக்கிறதுக்கு? அது சரி, நீ இழுத்து சொல்றதுக்குள்ள விடிஞ்சு போயிடும். சரி, நைட் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? என்ன ஆண்டு கிடக்குற? ஆன்ட்டி, இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க? வெக்கமா இருக்காதா? இந்த காலத்து பிள்ளைகளே பிடித்தேன். என்னத்த மாடனா இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு அம்பட்டு வெக்கமா? போ. என்ன இவன் ஆன்னு சொல்லிட்டு கிடக்கான். நைட்டு தான் ஒன்றுமே நடக்கலையே, இவன் என்னத்த புதுசாக சொல்லிட்டு கிடக்குறான். ஏதோ சொல்ற, நானும் நம்புறேன். எப்படியோ ஒரு பேரனா பேத்திய பெத்து கொடுத்த சார்தான். இப்பவே சொல்லிவிட்டேன், அடுத்த தீபாவளிக்குள்ள எனக்கு பேரனா பேத்தி கையில வந்துடணும் சொல்லிவிட்டேன். நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன், எங்க நடக்குமான்னு தான் தெரியல. இவங்க வேற என் நிலைமை தெரியாம ரெண்டு பேரும் மாறி மாறி என்னை டார்ச்சர் பண்றாங்களே. ஏன் தான் அந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டோன்னு இருக்கு. எம்மா காப்பி போட்டுத்தாம்மா. ஆமா, நீ எப்படா வந்த? அவரா, நீங்க எல்லாம் நல்லபடியா நடந்துச்சான்னு விசாரிச்சுக்கிட்டு இருந்தீல்ல, அப்பவே வந்துட்டாரு. அம்பட்டு நேரம் நாங்க என்ன பேசுறோன்னு கமக்கமா இன்னும் கேட்டுக்கிட்டு இருந்தியாக்கா? அதெல்லாம் இல்லை, சும்மா அந்த பக்கமாக வந்தேன், ஏதோ பேசிக்கிட்டு இருந்தியலன்னு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, என்னட்டா உன் பொண்டாட்டி டிஷர்ட் பேண்ட் போட்டுக்கிட்டு இருக்கா? ஒரு சேலையை கட்ட சொல்ல மாட்டியா? ஏம்மா, வந்து ஒரு நாள் கூட ஆகலம்மா, நீ வேற மாமியார் குடுமையை ஆரம்பிச்சிடாதம்மா. இல்ல, மாமியார் கொடுமைனா இதெல்லாம் அவகிட்ட கேட்டு அவளை கஷ்டப்படுத்துறதுடா. இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லி தானே கேட்க சொல்றேன். அதுவும் சரிதான், நான் பேசி பார்க்குறேம்மா, என்ன சொல்றான்னு தெரியல. பேசுடா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பாக்குறவங்கள தப்பா நினைக்க மாட்டாவளா? நம்மள தானே கேட்பாவே. ஏம்மா, அவியலுக்காண்டி ஏன் பொண்டாட்டி மாற்ற சொல்றியக்கும்? அவியலுக்கு என்ன தெரியும் எங்களை பத்தி, நம்மளை பத்தி? சொன்னதை கேளுடா, அதை விட்டுவிட்டு வாக்குவாதம் விதண்டாவாதம் பண்ணாதே. போய் வேலை வெட்டி இருந்தா போய் பாரு. போ, உன் பொண்டாட்டி காப்பி போட்டு எடுத்துட்டு வர சொல்றேன். அம்மாடி சாரா, ஒரு காப்பியை போட்டு உன் புருஷனுக்கு போய் எடுத்துட்டு போய் கொடு. போ. பால் திக்கா இருக்கணும், சீனி கொஞ்சம் கம்மியா இருக்கணும், டிகாஷனும் கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். போதுமா? இதே மாதிரி போட்டு எடுத்துட்டு போ. ஐயோ, காப்பியா? ஏமா, என்னாச்சு? ஏன் பதற? அவளுக்கு தான் பால் வாடையே ஆகாது இல்ல, அவ எப்படி காப்பி போடுவா? அது சரி, சமைக்கவா தெரியுமா? இல்ல அதுவும் இல்லையா? காப்பியே போட தெரியாதுன்னு சொல்றேன் இல்ல, அவ எப்படி சமைப்பா? அவளுக்கு எப்படி தெரியும்? போச்சுப்பா, எல்லாம் நான் தான் சொல்லி கொடுக்கணுமா? மா விடுமா, பார்த்துக்கலாம், தான் நீ இருக்கல. ஏண்டா, அவளை ஒண்ணுமே சொல்லலையடா, அதுக்குள்ள எகிரிக்கிட்டு வர. மா அதான் நீ இருக்கலம்மா, நீ சொல்லி கொடுக்க மாட்டியா? நீ பார்த்துக்க மாட்டியாம்மா?
முதல்ல சொல்லி கொடுக்க மாட்டியான்னு கேட்டேன். சரி அதோட விட்டுருக்கலாம். நீ பார்த்துக்க மாட்டியான்னு என்ன அர்த்தம்? அப்போ அவளை கற்றுக்க சொல்ல மாட்டேன். நானே எல்லாம் மாடு மாதிரி இழுத்து போட்டு எல்லா வேலையும் செய்யணும், இதுக்கு முன்னாடி செஞ்ச மாதிரி. மா அப்படிலாம் சொல்ல வரலம்மா, ஒத்தாசைக்கு தான் அவ இருக்கால. அப்போ ஒத்தாசைக்கு தான் உன் பொண்டாட்டி, மிச்சதெல்லாம் நான் தான் பார்க்கணும் இழுத்து போட்டு. மா அப்படி சொல்ல வரலம்மா, இனி ஆளை விடுமா, எனக்கு காப்பியே வேண்டாமா. ஓ அப்போ உன் பொண்டாட்டி காட் போட தெரியலன்னா காப்பியை விட்டுருவேன். அப்போ சமைக்க தெரியல, இப்போ சாப்பிட்றதையும் விட்டுறியா? மா எதோடமா சேர்த்து பேசுற, என்னம்மா பேசுற? ஓ அப்போ எனக்கு பேச தெரியலன்னு சொல்ல வர்ற, அப்படிதானே? மா அப்படிலாம் நான் சொல்லவே இல்லைம்மா. ஓ அப்படிதான் நீ சொல்லுவியா? இம்மா எனக்கு வேலைக்கு டைம் ஆகுதுமா, நான் வேலைக்கு போறேம்மா, இனி ஆளை விடுமா. அப்ப நான் வேலை வெட்டி இல்லாம வீட்டுல வெட்டியா உட்காந்துருக்கேன்னு நீ சொல்ற. இம்மா நீ வேற ஏதோ நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிற. கல்யாணம் முத நாளே ஏமா இப்படிலாம் நீ பண்ற, இப்படிலாம் பண்ணதை பார்த்து அப்போ உன் மேல அவளுக்கு மரியாதை குறைஞ்சிருமா. ஓ அப்ப மரியாதை குறைஞ்சிருங்கிறதுக்காண்டி நான் எதுவுமே பேசாம வாயை மூடிக்கிட்டு அமைதியா நீ சொல்ற வேலையும் உன் பொண்டாட்டி சொல்ற வேலையும் செஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கணுங்கிற, அப்படிதானே? அத்தை, எனக்கு நான் வேணா காய்கறி எல்லாம் உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கட்டா? முட்டைக்கோசை வேணா அப்படியே பிச்சு பிச்சு தரேன், அப்படியே குழம்புல போட்டுறீங்களா? என்னடா சொல்றாவ? பிச்சு தரேன் அப்படியே குழம்புல போடுறதா? வெட்டலாம் தெரியாதா? முட்டைக்கோசை குழம்புல போடணுமா? ஆண்டி புதுசா அப்படி ஒரு டிஷ் வந்திருக்கு, நம்ம வேணா ஒரு டப்ப ட்ரை பண்ணலாமே சாரா சொல்ற மாதிரி. வேண்டாண்டா வேண்டாம், இவளுக பேச்சு நம்பி நான் முட்டைக்கோசை வீணாக்க தயாரா இல்லை. காய்கறி விற்கிற விலைக்கு ஆத்தாடி ஆத்தா, நினைச்சு பார்த்தாலே தலையெல்லாம் சுத்துது. ஐயோ, இவ வேற உள்ள வரானே, என்ன பண்ண போறனே தெரியலையே. என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறா நம்மள. ஒரு வழியா நமக்கும் கல்யாணம் நடந்து முடிச்சிருச்சு. ஐயோ அது நினைக்கும் போதே ஜாலியா இருக்கே. என்ன ஒரு ஆனந்தம். ஆஹா மனசுக்குள்ள பூ பூக்குற மாதிரி இருக்கே. முன்ன பின்ன ஒரு பொண்ணுகிட்ட பேசினாதான் நமக்கு தெரியும் பொண்ணுங்க கிட்ட எல்லாம் எப்படி பேசணும்ட்டு. நமக்கெல்லாம் என்ன தெரியும், 90s கிட்ஸா போயிட்டோம். கல்யாணத்துக்கு முன்னாடியே கடலை போட்டிருக்கணுமோ. சரி சரி, இப்போ பிக்கப் பண்ணிக்கலாம். சாரா. ஐயோ கூப்பிட்றானே, என்ன சொல்லி சமாளிப்பேன்? சமாளிப்போம். சாரா. இவன் வாய்ஸ்லேயே நவரசம் தாண்டவ மாட்டுதே. சொல்லுங்க சொல்லுங்க. டெக்கரேஷன்லாம் பிடிச்சிருக்கா? நல்லா தான் இருக்கு. எதுக்கு இவ்வளோ டெக்கரேஷன்ல? என்ன சாரா எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குற பத்தியா? ஐயோ பக்கத்துல வேற வந்து நிக்கிறான், என்ன சொல்லுவேன்? வெக்கமா சாரா? துக்கம். இந்த ட்ரெஸ் யாரு செலக்ட் பண்ணது? இந்த ட்ரெஸ் நான் தான் உனக்காண்டி பார்த்து பார்த்து ஆசாசியா வாங்கினேன். நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு, பட் கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. நான் வேணா வேற ட்ரெஸ் மாத்திக்கிட்டுமா? உன் விருப்பம் சாரா, நம்ம வீடு. ஆமால நம்ம வீடு. ஏன் சாரா ரொம்ப டல்லா பேசுற? கிடைச்சிருச்சு ஐடியா. ஆமாம், ரொம்ப டயர்டாக இருக்குது. நைட்டெலாம் தூக்கமே இல்லையா, காலையிலையும் சரியாக சாப்பிடல, அதான் ஒரு மாதிரியாக இருக்குது. நான் வேணா தூங்கட்டா? சாரா உனக்கு டயர்டாக இருக்குன்னா சொல்லுங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமா? என்ன பேசணும்? நிறைய பேசணும் சாரா. நம்மளை பற்றி, உன்னை பற்றி, என்னை பற்றி. பேசலாமா? பேசலாமே. லைஃப் ஃபுல்லாக பேசிட்டு தானே இருக்க போகிறோம். இப்போ நான் தூங்க போட்டா? பேசிட்டு மட்டும்தான் இருப்போமா லைஃப் ஃபுல்லா? பேசலாம், எனக்கு தூக்கமாக வருது. எந்த பக்கம் போனாலும் கோல் அடிக்கிறாளே, நான் எங்கிட்டு போகிறது? சொன்னதையே திருப்பி திருப்பி பேசுகிறாளே. என்ன ஆளை காணும்? ஓ இங்கே தான் தூங்குறாளா? அதுக்குள்ளே இழுத்து
பொத்திட்டு தூங்குறான். நான் ஒரு மூடில் வந்தா இவ வேற ஒரு மூடில் தூங்குறாளே. என்னைக்கா இருந்தாலும் இந்த பச்சைக்கிளி நமக்கு தானடா, அப்புறம் எதுக்கு உனக்கு அவசரம்? அதான் லைசன்ஸ் வாங்கிட்டோம்ல, தாலியை கட்டிட்டோம்ல, இனிமே ஜாலிதான். இனிமே டெய்லியும் ஒரே குஜாதான். நினைச்சாலே என்ன ஒரு சந்தோஷமா இருக்குது. ஓப்பன் கண்ணம் ஸ்டார், ஓப்பன் கண்ணம் ஸ்டார். இனிமே நம்ம வாழ்க்கையில எல்லாமே குட் வைப் தான். என்ன ஒரு வருத்தம், நம்மள தனியா பாட வச்சுட்டா. டூயட் பாடலாம்னு நினைச்சு வந்தேன். சரி, நடக்கிறதெல்லாம் நல்லதுதான். நீ இனிமே நல்லதாவே நடக்குன்னு நம்புவோம். ஆஹா, நம்ம பாட்டு சத்தம் கேட்டு நம்ம கூட டூயட் ஆட நம்ம பொண்டாட்டி எந்திரிச்சிட்டாயா? மண்ணாங்கட்டி நடு ராத்திரில யாராவது இப்படி பாட்டு பாடுறேன் கீட்டு போடுறேன்னு பாடிக்கிட்டு திரிவாங்களா? தூக்கத்துல இருந்த இனி எழுப்பி விட்டுட்டு டூயட்டு கேக்குது. டூயட் உங்களுக்கு? சாரி சாரா, ஒரு ஆர்வத்துல பாட்டு பாடி உன்னை எழுப்பிட்டேனா? ஐயோ ஐயோ, கோமா வேற பாக்குறாளே, குறுகுறுன்னு வேற பாக்குறாளே. ஐயோ, கடிச்சு கடிச்சு தின்றுவாளோ? அம்பிட்டு அழகாவா இருக்கேன் நானு. ஐயோ, வெக்கமா வேற வருதே. இப்ப அமைதியா தூங்குறீங்களா இல்லையா? சாரிம்மா சாரி, தூங்குறேன். இவன் தூங்கினா நான் இங்க எப்படி தூங்குறது? என்ன தூக்கம் வரலையா? இல்ல, இங்க தூங்க போறீங்களா? ஆமா, ஏன்? அது நான் ரொம்ப உருளுவேன், போட்டு உதச்சி கீழே தள்ளிட்டேனா. நான் வேணா சோஃபால படுத்துக்கிட்டேன். என்னம்மா உருளுவேன்னு சொல்லிட்டு சோஃபாலாம் எப்படி படுக்க முடியும்? உருண்டு கீழே விழுந்துட்டா நீனு? பேசாம உருண்டு தள்ளினாலும் பரவாயில்ல, நான் இங்கே படுத்துக்கிறேன். போக மாட்டேன் போலயே, என்ன பண்றது? சமாளிப்போம். குட் நைட். அப்புறம் உங்க இஷ்டம். இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. பபாய், கீப் சப்போர்ட்டிங் மீ.